என்ன தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு தேவசனத்தை வார்த்தையை கேட்பதற்காக இயேசுவான் சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்கும்படிக்காக ஆமென் இந்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டோடு காத்திருப்பேன்னு நினைக்கிறேன். தேவ பிரசன்னம் தேவ கிருபை உங்கள் சூழ்ந்து இருக்கிறதை நான் காண்கிறேன். இந்த பகுதியான நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் விசேஷித்த அழைப்பு பெற்றுள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாரும் பார்ப்பதில்லை. ஒன்றில் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் விரும்புகிறவர்கள், இல்லை என்றால் ரட்சிப்பை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இல்லை ஒரு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பெற்றுக்கொண்ட நன்மை ஆசிரியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் விரும்புகிறவர்கள், ஆண்டவரே நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், பாரப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்காதா? எந்த ஊழியக்காரர் மூலம் விடுதலை கிடைக்கும், எந்த ஊழியக்காரி மூலமாக விடுதலை கிடைக்கும் என்ற கண்ணீரோடு இயக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் தான் விதமான நிகழ்ச்சிகளை பார்க்கும்படிக்கு விதமான சேனல்களை அவர்கள் பார்ப்பது வழக்கம். ஏன்னா நானும் அந்த வாழ்க்கையில் இது கொண்டு வந்தவன் ஆனபடினாலே உணர்ந்திருக்கிறேன். உண்மையிலே நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன்னா, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட சேனல், இப்படிப்பட்ட வசனங்கள், இப்படிப்பட்ட பாடல்கள் துணிக்கிற ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். என்ன பார்க்குறீங்க? என்ன உங்களுக்கு சோப்பு போட்ட மாதிரி பேசி போகிறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது கிடையாது. பின்னால் அடி வருதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமீன். சத்தமாக நல்லி சொல்லணும் நமக்குள்ளே. அப்போ கருதால் பார்த்தேன், எத்தனை முறை விழுந்தாலும் உங்களை தூக்கி விடுகிறவர் 770 முறை. ஆமீன். நேற்று கருதால் பார்த்தோம். ஆமீன். ஒரு மனுஷன் தள்ளுண்டு போவதில்லை என்று சங்கீதம். மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உரியாக்கப்படும் என்று பார்த்தோம். இடறுவதில்லை என்று பார்த்தோம். வலுவாதபடி காப்பார் என்று பார்த்தோம். ஆமீன். அல்லேலூயா. 3-4 விதமாக பார்த்தோம். கடைசியாக நேற்றைக்கு பார்த்த வார்த்தை ஆமீன். யூதா 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒருக்கா கூட வாசித்து அதிலிருந்து மீண்டும் புறப்பட போகிறேன். வாசிங்க. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய தம்முடைய ரட்சகரமான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுது எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். பார்த்தீங்களா? தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். யார்? இயேசு தான், ஆண்டவர் தான், நம்ம படைச்சவர், உருவாக்குறவர் தான் ஞானம் உள்ளவர். அவருக்கு மாறான சக்தி வேண்டாம். ஒன்றும் இல்லை. சிருஷ்டியை தொழாதபடிக்கு, சிருஷ்டிகரை தொழாதபடிக்கு சிருஷ்டியை தொழுகிறாங்க. புரியுற நினைக்கிறேன். உண்டாக்கினவரை தொழணும். ஆமீன். ஆனால் மனுஷன் கைகொண்டு செய்யப்பட்ட கையால் செய்யப்பட்ட பொருளாக வணங்குறான். ஒரு கொத்தனார் செஞ்சதா சேர்ந்த ஒரு பிம்பத்தை, இல்லை ஒரு ஆசாரியர் செய்யப்பட்ட, இல்லை உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வத்தை வணங்குறவங்க அது முடியணும். அதை பற்றி பேச விரும்பலை. அது செல்லாது. இந்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம படைச்சவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம உருவாக்கினவரை நாம் வணங்க வேண்டும். அவரை வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்ம நடத்துகிறவர்களுக்கு செவி கொடுக்கணும். அப்போ இதை விலாவரியை நம்ம வரிசையில் பார்த்துட்டு இருந்தால் இது ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கங்க. பிதாவாகிய தேவன் நம்மளை உருவாக்கினவர், அவர் தான் தெய்வம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு ஆதாமியவ கீழ்ப்படியில் சபிச்சார். தோற்றத்தோடு வடிவுலகி போனார். ஆமீன். அது நிமித்தம் அவரை சபிச்சு போயிட்டு ஆதாமியை எவ்வாறையும் கற்று சபித்தார். அதுக்கு அவர் இடறிப்பு வலுவி போனதும் இடறிப்பு காரணமாக இருந்த
சர்ப்பத்தையும் சபித்தார். ஆனால் அந்த அவன் மனுஷன் சர்ப்பம் மூலம் வஞ்சிக்கப்பட்டு போனான். முதல் சாபத்துக்கு உட்பட்டது. அதை முதல் படைத்ததும் மிருக ஜீவன்கள், பறவை இனங்கள், கனிவர்க்கங்கள் எல்லாம் தான். கடைசியாக தான் யாரை படைச்சான்? ஆண்டவர் படைச்சாரு மனுஷனை. ஆனால் முதல்ல சாபத்துக்குள்ளாக்கப்பட்டது முதல் படைப்பு யாரு? ஆமேன், அந்த சர்ப்பம். ஆமேன். ஆனால் முதல் சாபத்துக்குள்ள ஆனது யாரு? சர்ப்பம். ஆனால் முதல்ல உயர்த்தப்பட்டது யாரு? சர்ப்பம். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் ஒடுக்கப்பட்ட காலத்தில் மோசே மனம் வழிநடத்தி வரும்போது சர்ப்பத்தை உயர்த்தினார். ரெண்டாவதாக அதுக்கு முதல் சாபத்தில் இருந்தது சர்ப்பத்திற்கு அவன் பிசாசினால. ஆமீன். அவன் பிசாசு உயர்த்தப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான். ரெண்டாவது. ஆனால் மனுஷகுலத்துக்கு இன்னும் ரட்சிப்பு வரல. ஆனால் அது மோசன்னு பார்க்க முடியும். மோசே கீழ்ப்படியில. அடுத்த தொடக்கம் மோசே கீழ்ப்படியில. அவனும் அந்த என் வார்த்தை செவி கொடுக்கிறதுனால அவன் என்ன நடக்கும்? நீ காரணங்களுக்குள்ள போக மாட்டேன், இந்த வாசத்தை பெற மாட்டேன். ஆனால் மோசே முதல்ல வார்த்தை கீழ்ப்படியில. ஆரோனை கேட்டான். ஆரோன் மூலம் கண்டுகுட்டி வார்த்தை கையில் கொடுத்தான். மனுஷனுடைய கீழ்ப்படியாதனால தான் தொடர்ந்து பாவங்களும் கிரியைகளும் கூடிக்கொண்டே இருந்தது. அவன் சொந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தான். அந்த ஆரோனை கண்டு ஆரோனுடைய அந்த கண்டுகுட்டியை கண்டு உடனே அவன் கைப்பட எழுதி கொடுத்த அந்த என்ன உடன்படிக்கையின் அந்த கற்பனையை போட்டு உழைச்சான். அவனோட நேரடியான சட்டத்திட்டத்தை வருத்தான். அங்கேயும் ரட்சிப்பு கிடைக்கல. அடுத்ததாக பாருங்க, எல்லா கவனிச்சுக்கிடுங்க. அடுத்து மீண்டும் அழைச்சாரு. போனான். அவனை எழுதும்படிக்கு சொல்லி எழுதி வைத்து கொண்டான். அப்போ நேரடி பெறுகிற எல்லா ஆசீர்வாதமும் இழந்து போச்சு. முதல்ல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை யார் இழந்தா? ஆதாமியவனை இழந்தான். ரெண்டாவது எழுதி கொடுத்த ஆசீர்வாதத்தை யார் இழந்தது? மோசே இழந்தான். ஆமீன், அல்லேலூயா. இதெல்லாம் சாபமாக மாறிட்டு மனுஷனுக்கு. ஆனால் அடுத்ததாக ஆமீன் இயேசு கிறிஸ்து தான் அடுத்து வந்தார். அவர் தான் ரட்சிப்புக்குரியவர். அல்லேலூயா. அது நல்லா இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். எத்தனை முறை பல ராஜ்யம் போனோம், பல ராஜ்யத்துக்கு போனோம், மனம் திரும்பினா அப்படி நீ சத்தியத்தை அறிஞ்சா மனம் திரும்பிட்ட. இல்லை, நம்ம அப்படிதான் விழுந்து போய் கிடக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆவிங்கிறான். என்ன ஆவின்னா என்னன்னு தெரியல. ஆவின்னு சொல்கிறவங்களுக்கு ஆவினா துள்ளணும்னு ஆவிங்கிறாங்க. எல்லாரும் துள்ளுறாங்க. எல்லா ஆவிதான் ஆவி, ஒரே ஆவி. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இன்னும் தெரியல. எல்லா மனுஷன்டும் இருக்கிற ஆவியை பரிசுத்த ஆவிதான். ஆனால் தீங்கான எண்ணம் உருவாகும் போது அந்த பரிசுத்தம் அசுத்தமாக மாறுது. ஆவி ஒரே ஆவின்னு வசனம் சொல்லுது. எல்லாம் பரிசுத்தம் தான். ஐஸ்வர்யா அங்கே நிற்கட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோசேக்கு பிற்பாடு தாவீதுனாலே ரட்சிப்பு வரல. தாவீது ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியல. சவுலு கீழ்ப்படியல. தாவீது கீழ்ப்படியல. ஆமீன். அதில் சாலமன் அவனுக்கு ஆண்டோருக்கு வார்த்தைக்கு சரியாக அவன் இடத்துக்குள்ளே வரல, ரட்சிப்பு வரலை. எத்தனை ஆமீன் ராஜாக்களை உருவாக்கி கொடுத்த போதிலும், எத்தனை தீர்க்கதரிசிகளை கொடுத்த போதிலும் அங்கே ரட்சிப்பு வரலை. ஆனால் இறுதியாக இயேசு நிமித்தம் ரட்சிப்பு வந்தது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். தெய்வம் சொன்னார், முதல் பேரான குமாரன் இயேசு. அந்த இயேசு மெய்யான வழி. ஆனால் அதை எங்கே உறுதிப்படுத்துறதுன்னா, காட்டி கொடுக்கப்பட்ட மர்மம் வரைக்கும் போகும்போது தான் படப்போகிறதே அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரே ஆமீன்,
நான் இந்த பாடலாம் பட போகிறேன், எனக்கு நாள் இருக்குதா, நான் என்ன எப்படியெல்லாம் நான் பாடுபட போகிறேன், இது எப்படியா தாக்குறது, ஆனாலும் உம்முடைய சித்தம் இல்லாமல் எனக்குள் எதுவும் நடக்கக்கூடாது என்று ரத்த கண்ணீர் வடித்து விட்டு இயேசு கிறிஸ்து வெளியே வராது, காட்டி கொடுக்கலாம். கூட இருந்த நண்பன் இந்தா இருக்கா, இங்கே வந்தான், இயேசு கொல்லுங்கண்ணி அடிக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். ஆனாலும் பொறுமையோடு தான் நிறைவுராதியை நிரூபிப்பதற்கு அவர் முற்படவில்லை. ஏதோ அவர் உயிரோட்டத்த காலம் தோன்றினார். நான் குற்றவாளி அல்ல என்று தீர்க்கக்கூடாதபடிக்கு பிறரை குற்றப்படுத்தாதிருப்பாயாக. ஒரு மனுஷன் எந்த அளவு அளக்கிறான் அந்த அளவுனால் அவனுக்கு கலக்கப்படும். ஆமீன். எதை விதைக்கிறான் அவன் அறுப்பான். வசத்தை போதித்த மனுஷன், போதித்த நீதிமான், போதித்த உத்தரவு அவர் அந்தபடி இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் காட்டின வழியை வந்து, கர்த்தர் காட்டின வழியை நடந்து, கர்த்தருடைய சித்தம் இன்னும் அறிந்து, இந்த முதற்கனியாய் இருக்கிற முதற்கனி அன்பு, அன்பு சகலத்தையும் தாங்கினது. போய்ச்ச புதகத்தை எல்லாம் தொடர்ந்துக்கிட்டே அநேகர் சொல்லுவாங்க, மனம் திரும்பு, திருந்து எடுக்கணுமா, ஆயத்தமா, சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு. சுத்திகரிச்சு வாழ்லாம், சுத்திகரி எப்போ அலாட்டா இருக்கணும். ஒரு யுத்த வீரன் பல ராஜ்யம் அழைப்பு ஆல்ரெடி எடுத்துக்கோ. வசனத்தோட சத்திய நெஞ்சாதான் சுத்திகரிச்சிட்டு இருக்காத, எப்பவும் சுத்தமாயிரு. சுத்திகரிச்சிட்டு இருக்கா, எப்போதும் சுத்தமாயிரு. அடிப்படையில் ஒரு சுத்தம், ஆமீன். வெளியே போனால் ஒரு சுத்தம், தண்ணி வைப்பு பண்ண ஒரு சுத்தம், ரேஷன் கடையில் போனால் ஒரு சுத்தம், ரேஷன் கடையில் போனால் ஒரு சுத்தம். இப்படி எல்லாம் சுத்தமாக இருக்க. அப்போ அங்கே எல்லா சுத்தமும் சுத்தமாகும்படிக்கு சுத்திகரிப்பு கூட்டமா என்னைக்குமா எங்கே போகிறது எப்போ சாட்சியாரு. ஆமாம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொல்லி கொடுத்தா நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இயேசு கிறிஸ்து 10 கன்னிகளை குறித்து, 10 கன்னிகளில் 10 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க. வருஷத்தை கேட்டு ஆமா போலே, ஆமாம் போலே, சொல்லுங்க மாஸ்டர் சிலர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சமையலுக்குள்ள இப்போ நடக்கிற மருத்துவ மரணம், இயேசு வருகிறார் சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாத. அப்போ இயேசு இல்லையா பூமியில்? பேச நம்ம எப்போதும் அல்லாட்டா இருக்கணும். கனி கொடுக்கறதில்ல, பிரயோஜனப்படுகிறதில்ல, ஆத்மா ஆதாயப்படுத்துறதில்ல, குற்றமற்ற நெஞ்சாக இருக்கிறதில்ல, குற்றமற்ற வாழ்க்கை வாழ்றதில்ல, தாழ்மையாக இருக்கிறதில்ல, சோர்ந்து போகாமல் இருக்கிறதில்ல, அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தை உறுதிப்பட்டு இருக்கையில் மீன் உற்சாகமாக இருக்கணும். நிறைய சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னும் அதிகமாக உற்சாகமாக இருக்க வச்சா இயேசு தான். நான் எல்லாம் எனக்கு உற்சாகத்தை தான் சவுட்டி பயங்கரமாக வேண்டாத காரியம் நான் பண்ணி போடுவோம் போல இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன வாயையும் கட்டி வயிற்றையும் கட்டி காலையும் கட்டி கையையும் கட்டி வச்சிருக்காரு. அவுத்து விட்டா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு நான் அப்படியே நினச்சிட்டு இருப்பேன். இல்லைன்னா கோபமாக இருக்க ஒரு ஆள் புரிசுக போட்டு இயேசுவை போல வாழன்னு சொல்கிறேன், இல்லை சத்து போனோம் தொட மாட்டா. இப்படிப்பான் பவுல் சொன்னார்ல, தொடாத, தொட்டா அவனை பாவத்தில் சம்பவம். இயேசு நான் உன் பாவத்தை நான் சுமந்தேன், என்னுடைய சமயத்தை உனக்கு வைக்கிறேன். தொட மாட்டான், ஏன்னா தொட்டு ஒட்டிக்குவோம். என்னை பார்த்து என்கிட்ட ஆரோக்கியம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் மட்டும் ஏன் எல்லாரையும் அப்படி கட்டிப்பிடிக்கிறீங்க, அன்னைக்கு முத்தம் கொடுக்குறீங்க. கிறிஸ்துவோட அன்பு உனக்குள்ளே வந்தால் தெரியும், சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமீன். அப்போ இளைஞருக்கு முத்தம் கொடுப்பாங்க அளவுல பார்த்து. எனக்கு ஒரு சாட்சி கடிதான ஊழியர் சொன்னார், ஊழியர் சொன்னார், வேற யாரும் சொன்னதில்லை. ஒரு இடத்துல இவர் காலுகளை போனார், அவருக்கு ஒரு ஊழியக்காரர் திருந்து கொடுக்கலையா, ஏன்னா காலில் ஃபுல்லாக புண்ணு. அவர் சொன்னாங்களா,
அடுத்த வருஷம் பொண்ணு தீர்த்த பிறகு ஆமே என்னங்க திருந்தருங்க நாங்களா இங்கே இங்கேயும் அதே போல் இன்னைக்கு போல பாஸ்டர் எப்படி சொல்ல போகிறான்னு நினச்சாங்களாம். அவங்க சாட்சியம் சொல்கிறோமா எங்கள் சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் அவர் சாட்சி சொன்னாங்க. எங்கள் சபையில் கால் ஃபுல்லாக இருக்குது. இந்த பொண்ணு தீர்த்தி அதுக்கப்புறம் பந்தியில் இருங்க பாதம் கழுவ போனவர் பார்த்து யாரும் பாதம் கழுவ போகலை காலை புண்ணகன்று. நான் வந்து உட்காந்து நான் வர எதுக்கு வரல புண்ணெல்லாம் இருக்குது பாஸ்டர் வேண்டாம் வேலையாகின்னு பிடிச்சி இழுத்துனேன். வெள்ளத்தை எடுத்து கையோடு சோத்திரம் பண்ணி புண்ணையெல்லாம் வச்சு கையோடு எடுத்து கழுவுன்னு எனக்கு பார்த்து நீ கழுவுனா நீ என்ன தப்பா கழுவு நான் சொல்லி என்னை பார்த்து நீ கழுவாத கழுவுனா நீ தாங்க மாட்டப்பான்னு எந்த விட மாட்டாங்க பார்த்து உங்கள் பார்த்து கழுவுன்னு கழுவாங்க. நீ எப்போ என்ன எங்கப்பா பரிசு நான் செருப்பே போடாமல் நடக்கிறேன். நீ என்ன எங்கப்பா நீ ஆயத்தப்படுத்து நான் ஆண்டோருக்குள்ளே கிடக்கிறேன். ஆயத்தப்படுக்க என்னப்பா இருக்கு. நான் ஆண்டோருக்காய் என் ஜீவனே கொடுத்திருக்கிறேன். என் ஜீவன் அவர் கை. அவர் சொன்னார் அவர் சாட்சி சொல்லலை. மறு வருஷம் கார்களும் போகும்போது அதை சாட்சி சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. ஓஹோ நான் அந்த வருஷனை இப்படி சைஸாக பார்த்தேன். இத்தனை வருஷம் ஆகி நீங்கள் இந்த சாட்சி கொண்டாயானத எவ்வளோ சந்தோஷமான சாட்சி. நான் கழுவி விட்டு அவ்வளோ நான் ஜெபம் பண்ணலையே பார்த்த கழுவுனேன். அவருக்கு காலில் புண்ணெல்லாம் அப்போ பல வருஷமாக ஆறாத புண்ணு அனுப்பிச்சா. ஆமீன். சத்தமாக அன்னை பந்தியில் இருந்தார். கர்த்தர் சரத்தை விட்டார். ரத்தத்தை பானம் பண்ணார். ஆமீன். அவர் காலில் புண்ணு மாறி விட்டது. என்னை கேட்க தெய்வப்படையே பலவீன இந்த பந்தியில் இருக்கக்கூடாதா? ஏன் இருக்கக்கூடாது? ஏது சொல்லியிருக்கு? சுத்திகரிச்சிட்டு சட்டத்தை எப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வழியிலும் வச்சிருக்கிறாரு. நான் செய்த தப்புன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் நடத்திட்டு போயிட்டே இருக்க. எந்த வழியில் நடத்துவங்களையும் சத்தியத்துக்கு புறம்பாதையும் சொல்லி பிரசங்கித்து நடத்தாதீங்க. அதை நான் எச்சரிக்கிறேன். எல்லா இடத்தையும் நான் யுத்து கவனிப்பேன். ஒரு வருஷம் நான் அவங்களுக்கு நிற்குது. அதனால தான் அவங்க ஊழியங்களை நிற்குது. எந்த ஊழியக்காரனையும் மிஞ்சி போகாத பேசி கொஞ்சாத கெஞ்சாத. யாரும் சரி நானும் இன்றைக்கே யோசிப்பேன். அதை தவறான பிரசங்கத்தை கண்டிப்பேன். விசுவாசம் இருந்தால் எப்போ எல்லாம் கர்த்தருடைய மத்தியில் இருக்கலாம். அலாட் ரெடி. அதுதான் இந்த வருஷம் யூதான்னு சொல்லி பாருங்க. வெளிப்பாடு 2:5 வாசிங்க. வெளிப்பாடு 2:5 வாசிங்க. ஆகியா நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உள்ளத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை அடுத்து நீக்கி விடுவேன். இந்த வசத்தை வார்த்தை இதுவரை நீ கேட்காம இருக்கலாம். இனி கேட்டுவிட்டு இதன்படி நடக்க உள்ள ஒப்பு கொடுக்காம இருந்தா கண்டிப்பாக உன் விளக்கு தண்டு போக எண்ணி நான் சொல்லலப்பா. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கு. வெளிப்பாடு அது இருக்கு. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமும் நன்றி சொல்லுங்களேன். அப்போ எதை குறித்து எந்த நிலைமையில விழுந்த எந்த நிலைமையில எழும்புற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு விழுந்து போகக்கூடாது. நானும் இடத்துல விழுந்தேன். அதனால ஆண்டோருக்கு புள்ள ஆண்டோட புள்ள ஆண்டு கூட வைராக்கியமாக இருக்கணும். ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒன்னே விட்டால் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஸ்தாபனத்தை குறிச்சோ அந்த ஊழியத்தோட பேரை குறிச்சோ நான் சொல்ல விரும்பலை. ஒரு என்ன நல்லா வயவுகளுக்குள்ள நிறுத்தினாங்க. நல்லா அந்நிய பாஷையெல்லாம் ரக 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 லக்க லக்க லக்கன்னு தொடங்கினா
வெள்ளம் போல ஊறி வாயிரும், தரையெல்லாம் நடுங்கி கடுங்கும். அப்படிப்பட்ட வெள்ளை வெள்ளை கலக்கெல்லாம் ஜொலிச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒரு குடும்பம் தான். நான் ஒரு சிஎஸ்எஃப் பேக்ரவுண்டு. அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. உந்தி அங்கே போடுமா இங்கே வரணுமா, வாழ்வா சாவா, ஊழியத்துக்கு போவா ஊழியத்தை விட்டு ஓடவா, அப்படி இருந்துட்டு இருக்கிறேன். அரகுறை சைஸாக இருக்கிறேன். அங்கே போனால் அவங்களை பார்த்து ஜொபனை போவேன். அக்கா ஜொபிங்க கண்ணி. அங்கே போனால் அந்த அக்கா வீட்டில் போன மாட்டுக்கு முட்டை அவிச்சு ஒரு சோறெல்லாம் வச்சிருக்கு. அங்கே ஒவுத்தி நிற்கிறாரு. வைத்த என் ஃப்ரெண்டு சின்ன பொட்டு வேற எல்லாம் தெரியும். ஆமீன் பாருங்க, எல்லாம் அவிச்சு பிறகு இங்கே வச்சிருக்கு. வச்சுட்டோன்னே அவங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இதெல்லாம் என்னக்கா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை தம்பி, வைத்தியர் மாட்டுக்கு மருந்து கொடுக்க வந்தார். இது மருந்து தான், முட்டையை சோறு அவிச்சு வச்சு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி நான் சிரித்தேன். சிரிச்சுக்கிட்டு நாம் வேற என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கு, அதை கடலில் கொண்டு போருங்க. அப்போ அங்கே வந்த பார்த்தோன்னே எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கூட கீழே விழுந்து போனேன். அன்னை போய் ஒன்றரை கடையில் போய் ஒரு கோட்டை வாங்கி குடித்தேன். நான் சாக்கடை, நான் கொஞ்சம் கூட கீழே போயிட்டு விழுந்துட்டேன். எனக்கு கோபம். ஒரு நாள் அந்த மனுஷன் இங்கே வாயா, ஏன் இந்த பொரியெல்லாம் போட்டிருக்கேன், இதில் என்னையா இருக்குன்னு கேட்டேன். டேய் பிள்ளை, நீ சும்மா இருப்பியா, சும்மா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். என்ன நல்ல பாசமாக இருப்பேன். எனக்கு இப்படிப்பட்டவங்களை கண்ட நான் யாரையும் இருக்க மாட்டேன். நல்லா சந்தோஷமாக போனாங்க. எத்தனை வாங்கய்யா வாங்க போய் முடிப்பேன். கிருபை பெற்ற பிள்ளைகளை. அப்போ நீ இன்னமே நான் விழுந்தேன். அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டா, தம்பி வீட்டில் உள்ள ஆள் குடிப்பாரான்னு பார்ப்பேன். குடிச்சாமல் இருந்தால் ஒரு குவார்ட்டர், எனக்கு ஒரு குவார்ட்டர் தான் தேவை. ஒரு குவார்ட்டர் குடிப்பாயின்னு ஒன்றுனா ஆஃப் வாங்க சொல்லுவேன். அப்படின்னா என்னப்பா பார்க்குறீங்க வந்து ஜெபிக்கிறவங்க பயப்படாதீங்க, ஓ பாஸ்டரோட உத்தமம் கிடையாது, என்ன அவர் உத்தமம் ஆக்கினார். இன்னைக்கு அவருக்கு நாமத்தை சொல்லி பொழைச்சேன். அன்னை பெத்த அப்பனுக்க பேரை சொல்லி பொழைச்சேன், சாப்பிட்டேன். இன்னைக்கு இயேசுங்கிற வார்த்தையை சொல்லி நான் புசிக்கிறேன். அவருக்கு உண்மையாக இருக்கிறேன். இந்த மாம்சமும் சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்கு சொந்தம். வலுவாக இப்படி காத்திருக்க வைக்கிறவர் கர்த்தரே. நான் நிற்பேன் என்று சொல்வதற்கு அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆமேன். ஆனாலும் கர்த்தர் உத்தமத்தில் நிலைக்க விரும்புகிறவுடைய காரணம் ரைட் நவ் சீஸ். கேட்டேன் என்னப்பா அப்படின்ற. டேய் தம்பி, நல்ல நேரம் இருந்தால் சரி, இல்லை எல்லாம் போக்கு சும்மா போவியா, நீ என்னை பிழப்பை நமக்கு அனுப்பி பிடிப்பியா? எங்களுக்கு சில காரியங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம், அதை செய்து நாங்கள் நடத்துக்கிறோம். அது சரி, எல்லாருக்கும் நடக்காதப்பா, நடக்கிறவங்களுக்கு நடக்கும். அவிசுவாசிக்கிட்ட அது ஒன்றும் செல்லாது, அவிசுவாசிக்கிட்ட சொல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு அவர் போனார். பிள்ளாண்டா நீ இப்போ இப்படி இருக்கப்பா, நீ நல்லா இருக்கிய, அவர் தூர போகலையா, அவருமே எல்லாம் விட்டாச்சு பார்த்து சொல்லிக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டு போகிறேன். உண்மையாக அவர் பேசினார். அவர் என்ன இதில் இருந்தாலும் சரி, உண்மையுள்ள மனுஷன் உண்மையை சொல்லிட்டு அதுக்கு முடிச்சு கூட்டு கேட்டு வந்தேன். ஏன்னா சும்மாப்பா அப்படின்ட்டார். ஆமீன். ஆனால் அவிசுவாசமும் வலிவி போகிறதுக்கு விழுந்து போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் அப்படி விழுந்து போனாலும் உண்மையாக இருக்கிற நினைக்கிற என்னை தூக்கி எடுத்தது போல உன்னையும் தூக்கி எடுப்பா. ஜெயிப்பியா? ஜெபம் பண்ண. அன்பின் பரலோக தகப்பனே, இடறி இப்போ காத்துப்படி வண்டு வார்த்தைப்படி காத்துக்கொண்டு யூதால சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி எங்கள் பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள், கிறிஸ்தவ மக்கள், தேவனுடைய சித்தம் இன்னென்று, தேவனுடைய வார்த்தை இன்னென்று, வசனம் இன்னென்று பாரம்பரியத்திலும்
ஆமீன். ரிபாக்கர வஷமரி பலமா பதவிக்கும் இன்னும் அநேக பணத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கு குடிக்கிற இப்படிப்பட்ட பல காரியங்களுக்குள் விழுந்து கலந்து சிக்குண்டு கிறிஸ்துக்கு உண்மை உத்தமை என்னது அறியாதபடிக்கு பெருமையினால் சிக்குண்டு விழுந்து கிடக்கிற அவர் இவாக்காரவரது வார்க்கத்துக்கும் கிரியைகள் கீழ்ப்படுத்தி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்மையும் ஊத்தமாக கிறிஸ்துக்கு நடத்தப்படும்படிக்கு ஆண்டு வசந்தம் நடக்க ஒப்பு கொடுக்கணுமே என்று ஜபிக்கிறேன். விழுந்தால் நீதிமான் விழுந்தாலும் நீதியின் நடக்கிற உத்தம மார்க்கத்தால் விழுந்தாலும் கிறிஸ்துவின் நடத்தப்படி நடக்கிற மனுஷன் விழுந்தாலும் கண்ணீர் வடித்தாலும் அடிக்கப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் சிலுவையில் அரைக்க ஒப்பு கொடுத்தாலும் காது முடித்து துப்பினாலும் பரியாசைக்கு நிந்தனைகள் அவமானம் சூழ்ந்து வந்தாலும் எல்லாவற்றையும் வலுவாதபடிக்கு காத்து கொள்ளணுமே. புத சேக்கரைகளை விழுந்தாலும் புத குழிக்குள்ள மூழ்கி போனாலும் பாவ சேற்றுக்குள்ள அமிழ்ந்து போனாலும் பரியாச நிந்தனைக்குள்ள அமிழ்ந்து போனாலும் இப்படி இயங்கினாலும் ஆண்டவரே உம்முடைய சீத்தத்தில் பண்ணி தூக்கி விடணுமே. என் பிள்ளைகளை கண்ணில் கேட்கணுமே. நொந்து நூலாகி போய் இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், துக்கப்படுகிற பிள்ளைகள், பாரப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், என்னால் முடியவில்லை என்று கண்ணீரோடு துவண்டுகிற ஜனங்களை தூக்கி விழுவீராக. ஒரு நன்மை கிடைக்காதா? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஒரு சமாதானம் கிடைக்காதா? ஒரு சந்தோஷம் கிடைக்காதா என்று கண்ணீர் வலிக்கிற என் ஜனத்தின் கண்ணீரை துணவீராக. வியாதி உடஞ்சி போன கால்கள் எழுபொன்று உருவாகணும். நீதிமானுடைய கால்கள் உடைக்கப்படுவதில்லை. உடைந்தால் அதை ஒட்ட வைக்கிறவ காற்று. மற்றவர்கள் அவர்களுடைய பணியை செய்வாங்க. ரட்சிப்பை கொடுக்கிற காற்று, விடுதலை கொடுக்கிற காற்று. பவுல் நட்டால் அப்புறம் நீர் பாய்ச்சினான். விடை செய்கிற கருத்தை வேதம் சொல்லுகிறார். வார்த்தை விடுதலை கொடு பலப்படுத்தி இறக்கிச்சு நன்மையை நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமென்.